10th standard exercise 1.6 MCQ இப்போ நம்ம பார்க்கிறது 11 to 15 11th sum. If function a tends to b is a bijective function and if n of b equal to 7 then n of a is equal to. So இங்க என்ன சொல்லிருக்காங்க, a to b போற function வந்து bijective சொல்லிருக்காங்க. n of b வந்து எத்தனைன்னு கொடுத்துட்டு n of a கேட்டிருக்காங்க. So first நம்ம வந்து bijectiveனா என்னன்னு பார்க்கலாம். புக்ல பேஜ் நம்பர் 19 நமக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க ஃபார் bijective ஃபங்க்ஷன். எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் bijective சொல்லுவோம்னா both 1 to 1 and on to ரெண்டுமே இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க bijection from a to b. சோ இங்க பாருங்க, இங்க பாக்கும்போது a b c ன்னு சொல்லி நமக்கு இன்னர்ல சர்க்கிள்குள்ள இருக்கா. அவுட்டர்ல பாக்கும்போது நமக்கு a b c ன்னு சொல்லி z வரைக்கும் இருக்கு. பட் இங்க நீங்க பாக்கும்போது a க்கு d இருக்கு, a க்கு ரெஸ்பெக்டிவா d இருக்கு, b க்கு e f ன்னு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இங்க பாருங்க உள்ள 26 லெட்டர்ஸ் ஆல்பபெட் இருக்குன்னா வெளியவும் a to z 26 லெட்டர்ஸ் இருக்கு, எதுவுமே மிஸ் ஆகல. இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா bijective ஃபங்க்ஷன் எவ்வளோ இன்னர்ல நமக்கு ஃபங்க்ஷன்ல இருக்கோ அவுட்டர்லயும் வந்து நம்பர் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் தெரியுது. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல வந்து 1.6 11th என்ன கொடுத்துருக்காங்க, a and b வந்து bijective கொடுத்துட்டாங்க. bijective கொடுத்துட்டு n of b is given, n of b 7 னா அப்ப கண்டிப்பா n of a வந்து அதுவும் 7 தான் இருக்கும். ஓகேவா? அப்படி ரெண்டுமே நம்பர் கவுண்ட்ல வந்து ஈக்குவலா இருந்தா மட்டும் ஈக்குவல் எலிமெண்ட்ஸ் இருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க, bijection சொல்லுவாங்க. bijection ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கும், on to இருக்கும். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ 11th ஒன்க்கு வந்து 7 தான் ஆன்சர். நம்ம எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் புக்லயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 12th one, if f and g be two functions given by, நமக்கு இங்க ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, f and g கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு then the range of f dot g, f composite g ஓட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. சோ இது f g இத மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குதுல x, இது f of x, x f of x, x f of x, g of x, g of x. சோ இதுக்கு நம்ம காம்போசிட் கண்டுபிடிச்சு அதோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சம்ல நமக்கு இங்க f கொடுத்திருக்காங்க, f and then g ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காம்போசிட் ஆஃப் f காம்போசிட் ஆஃப் g கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா இது ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். f காம்போசிட் ஆஃப் g எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும், நம்ம ஃபர்ஸ்ட் f இந்த காம்போசிட் ரவுண்ட் இருக்குல அந்த டாட் நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், பிராக்கெட் ஓபன் பண்ணிடுவோம். பிராக்கெட் ஆஃப் g of x, x பிராக்கெட் g of x. சோ இப்போ g of x க்கு நம்ம ஒரு வேல்யூவா வந்து f ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். கரெக்ட்டா? f g of x, g of x னும் போது இது x, இது g of x. இப்போ g of x இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு, 2 f of 2. இப்போ f of 2 இப்ப நம்ம பார்க்கறோம், f of 2 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, 0. புரியுதா? இந்த g of x க்கு இடத்துல g of x ஒண்ணுனா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ அது f of 2 ஆ மாறிச்சு. f of 2 ஓட வேல்யூ பார்த்தோம்னா 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் f g of x is 0. இப்போ இங்க 0 இருக்கா, f of 0, f of 0 வேல்யூ என்ன இருக்கு, 1. நெக்ஸ்ட் f செகண்ட் இருக்கு g of x ஓகேவா, 4. f of 4, f of 4 இங்க என்ன இருக்கு, 4 க்கு 2 இருக்கு. நெக்ஸ்ட் f minus 4, so minus 4 ல 2, f of 2, f of 2 நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம் 0 னு. நெக்ஸ்ட் f of 0, இங்க லாஸ்ட் என்ன இருக்கு, f of 0 இருக்கு. g இது எல்லாமே g of x, இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் f of x ல வந்து செக் பண்றோம். f of 0 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 1. சோ இதுல நமக்கு என்ன தெரியுது, ரேஞ்ச் என்னன்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு இங்க என்னலாம் நம்ம ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரேஞ்ச் நம்ம எப்படி எப்பவுமே ரைட் பண்ணுவோம், ஆரோ டயகிராம்ல எதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ல மீட் ஆயிருக்கோ அதான் ரேஞ்ச் சொல்லுவோம். சோ அப்ப f of 2 னா g க்கும் f க்கும் வந்து மீட் ஆன அந்த எலிமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச் தான் வரும். இப்போ 0 1 2 0 1, சோ 0 1 ரிப்பீட்டடா வருதுல அதை நம்ம விட்டுறலாம். 0 1 2 இதான் நம்மளுடைய ரேஞ்ச். 0 1 2 நமக்கு எங்க இருக்குன்னா ஆப்ஷன் 4 ல இருக்கு. 0 1 2 ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் let f of x equal to root of 1 plus x square then சொல்லிட்டு நமக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, none of this ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து அந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ f of x என்ன கொடுத்துருக்காங்க பார்க்க, root of 1 plus x square. அதை ஃபர்ஸ்ட் எடுத்து ரைட் பண்ணிடலாம். நம்ம பார்க்க 13th one, f of x equal to root of 1 plus x square. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உள்ள x இருக்குன்னா இங்க x வரும். இதே உள்ள நம்ம y கொடுத்தோம்னா இது என்னவாகும், 1 plus y square. நமக்கு ஆப்ஷன்ல வந்து xy காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. xy காம்பினேஷன்ல கொடுத்திருக்கிறதால நான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், f of xy கண்டுபிடிச்சேன். f of xy equal to இப்போ xy னா இங்க x இருக்கிறதுல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், xy சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 1 plus xy the whole square. ஓகேவா, முடிஞ்சது.
அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x f of y வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஆப்ஷனில் இருக்கிறத நான் சொல்கிறேன். f of x டாட் f of y f of x டாட் f of y பண்ணோன்னா இரண்டுமே மல்டிப்ளை பண்ணிடலாம். ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் டாட் ரூட் ஆஃப் டாட் மீன் ப்ராடக்ட் தான் 1 + y ஸ்கொயர் இரண்டுமே மல்டிப்ளை பண்ணிடலாம். ரூட் ஆஃப் 1 × 1 1 வரும், 1 × x ஸ்கொயர் அடுத்து நமக்கு என்ன வரும், இல்லை 1 × y ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். 1 × y ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் xy த ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் xy த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே ஸ்கொயரில் வர நான் ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண எது ரெண்டுமே கம்பேர் பண்ணணும்னு பாருங்கள். இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இது 2 எடுத்துக்கிறேன். இதில் எது கிரேட்டராக இருக்குது எது லெஸ்ஸராக இருக்குது, நம்ம எதுனா வேல்யூ இருந்தால் கம்பேர் பண்ணலாம். பட் இங்கே வேல்யூ இல்லாமல் xyனே இருக்குது கரெக்டாக. ஸோ xyனே இருக்குன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். இங்கே 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, xy ஸ்கொயர் இருக்குது, xy ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. y ஸ்கொயர் x ஸ்கொயர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குதா, கண்டிப்பாக இதுதான் நமக்கு கிரேட்டராக இருக்கணும், இது லெஸ்ஸராக இருக்கணும். அப்போ நமக்கு இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, f of xy is less than or equal to இருக்கலாம். ஏன்னா x and y க்கு 0 0 வேல்யூ கூட ஈக்குவல் கூட இருந்திருக்கலாம். f of x டாட் f of y. ஸோ அவங்க கொடுத்த கண்டிஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் xy வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே கம்பேர் பண்ணால் எனக்கு இதுதான் வந்து கிரேட்டர் வேல்யூ அது, பிகாஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறதால அப்போ இது லெஸ்ஸராக தான் இருக்கும். அண்ட் தென் ஈக்குவல்ட்டாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக இதுதான் வேல்யூன்னு தெரியாதுல, ஈக்குவல்ட்டாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் நம்பர் 3 f of xy is less than equal to f of x xy. இது ஈக்குவல் டுவாக இருக்கும் சான்ஸ் இல்லை, கிரேட்டர் தான் இருக்கும் சான்ஸ் இல்லை, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இஃப் g ஈக்குவல் டு g செட் கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x equal to alpha x plus beta. Then the value of alpha and beta. So நமக்கு g of x இதுலேயே நமக்கு தெரியும் எது x எது yன்னு. இது x, இது g of x. g of x ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கேட்டிருக்காங்க. சப்போஸ் நம்ம என்ன பண்ணலாம், g of x ஒரு ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணிடலாம். 14th one g செட் எடுத்து ரைட் பண்ணிடுறேன். g equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7. இது வந்து நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் g of x equal to alpha x plus beta. alpha x plus beta. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து g வந்து x 1 போடுறோம், ரெண்டுமே வந்து 1 போடும் போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் கரெக்டாக. அடுத்து வந்து நெக்ஸ்ட் நம்பர் 2, 3 இது எடுத்துக்கலாம். 2, 3 எடுக்கும்போது நமக்கு அங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இது x, இது g of x. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது x, எப்போவுமே இது x, இது g of x. இங்கே g கொடுத்தாங்கன்னா g of x, f கொடுத்தாங்கன்னா f of x, என்ன லெட்டர் கொடுக்கும் அது. இது x, இது g of x. அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே ஒரு வேல்யூ, g of x ஒரு வேல்யூ. ஸோ இந்த பார்க்கும்போது 1, 1, 2, 3 இது கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்க வேல்யூ ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே x என்ன இருக்குது, g of x என்ன இருக்குது, ரெண்டுமே 1, 1 இருக்கிறதால g of x 1 alpha into 1 plus beta. 1 equal to alpha into 1 alpha தான், alpha plus beta. This is equation number 1 எடுத்துக்கிறேன். அடுத்து நான் பார்க்குறேன் இந்த ரெண்டுமே எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே x 2 இருக்குது, g of x 3 இருக்குது. g of x இருக்கிறது நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், x இருக்கிறதுல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் பீட்டா 3 equal to alpha into 2, 2 alpha plus beta. இது நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்கே ரைட் பண்ணிக்கலாம். 1 equal to alpha plus beta. இங்கே நம்ம பார்க்கும்போது பீட்டா வந்து ரெண்டுத்துலேயும் வந்து பீட்டான்னு இருக்கிறதால சப்ராக்ட் பண்ணால் அது எலிமினேட் ஆகிடும். எலிமினேஷன் மெத்தட் படி நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 சப்ராக்ட் 1. ஃபர்ஸ்ட்டு 2 இருக்கிறதால செகண்ட் ஈக்குவேஷனும் 1 வந்து என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணால் ஏன்னா சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் ஆகிற நம்ம எலிமினேஷன் மெத்தட் வந்து லோ ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம், 10th நமக்கு இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது பீட்டா கேன்சல் ஆகிடும். இப்போ 3 - 2 is 2 equal to 2 ஆல்ஃபாலேருந்து இங்கே எதுவுமே எல்லாம் 1 ஆல்ஃபா போயிடுச்சுன்னா இப்போ ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆல்ஃபா வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. ஆல்ஃபா வேல்யூ 2னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆல்ஃபா வேல்யூ 2ன்றத ரெண்டு ஈக்குவேஷன் இங்கே எது உங்களுக்கு சிம்பிளிஃபையாக இருக்கோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. நான் ஃபர்ஸ்ட்லேயே போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட்டில் நான் ஆல்ஃபா வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 equal to 2 plus பீட்டா. இங்கே ஆல்ஃபா இருக்கிறதுல நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1, 2 இங்கே வரும், -2 equal to பீட்டா. பீட்டா equal to 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா 1 கிரேட்டர் நம்பர் சே மைனஸ்னா -1. இப்போ இதில் எனக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2, -1. ஓகேவா.
2, -1. ஸோ பார்க்க இது ஒன் வேர்டாக இருக்குது, பட் இவ்வளோ டெப்த்தாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆன்சர் இஸ் 2, -1. நெக்ஸ்ட் 15th ஒன். ஸோ நம்ம இப்போ பார்க்குறதுல MCQல இருக்க லாஸ்ட் ஒன். f of x சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represent a function which is. சரி, நீங்கள் பார்க்கும்போதே எல்லாமே கியூப்ல இருக்குது. அப்போ இது கியூபிக்காக தான் இருக்கக்கூடும் சொல்லிட்டு நீங்கள் கியூபிக் செலக்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் a cubic function, it is a quadratic function. நம்ம இது வந்து எப்படி குவாட்ராட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of x is given. 15th one, f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. இது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன், இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா a plus b the whole cube, a minus b the whole cube ஃபார்முலா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். a plus b the whole cube, a plus b the whole cube formula is a cube plus 3a square b plus 3ab square plus b cube. நல்லா புரிஞ்சுக்கோங்க. a cube ஃபர்ஸ்ட் a க்கு ஸ்கொயர் பண்ணனும், இங்கே 3 வரும், இங்கே 3 வரும். நெக்ஸ்ட் b க்கு ஸ்கொயர் பண்ண b cube. இதே a minus b the whole cube equal to a cube, நமக்கு இங்கே மட்டும் minus 3a square b plus 3ab square plus 1 plus b cube.